ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். கடந்த சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த உபவாச ஜபத்திலையும் இந்த வசனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். வாசிக்கலாம் சேர்ந்து. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த தேங்கி கிடக்கிற நிலைமை மாறணும், முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எழும்ப முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிற சிலரை ஆண்டவர் இந்த வருஷத்துல அந்த கட்டுகளை அவிழ்த்து அந்த முடங்கி போய் இருக்கிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்தி தேங்கி கிடக்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படியே ஆறுகளாக நீரூற்றுகளாக நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்கி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வறட்சியாய் இருக்கலாம், ரொம்ப வறட்சி இருக்கலாம். உங்களுடைய பிசினஸ்ல ஒரு வறட்சியை பார்க்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஒரு வறட்சியை நீங்கள் பார்க்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சியை பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு அப்படியே தெரியும் போது பாருங்க, சில ஊர் விட்டு ஊர் போகும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கேரளா நமக்கு ரொம்ப பார்டர்ல இருக்குது, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா பார்டர்ல இருக்குது. கேரளாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல பச்சை பசேன்னு இருக்கும். அதனால தான் அவங்க போடும்போது கூட போடுறாங்க, கேரளா இஸ் காட் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போடுவாங்க. கடவுளுடைய தேசம்தான் கேரளா அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போது அந்த கேரளாவுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், தமிழ்நாடுக்கு இந்த பக்கத்தில் ஒரே ஒரு பாலம் தான் இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பச்சை பசை குறையுது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பக்கத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்படியே நம்முடைய கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். இது வறண்ட நிலம், அது செழிப்பான நிலமாக மாறி இருக்கும். அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றி இதுவரையிலும் உங்களுடைய கண்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பசுமையை பார்க்காமல் இருக்கலாம், ஒரு செழிப்பை பார்க்காமல் இருக்கலாம். எப்பவுமே உங்களுடைய கண்கள் குறைவையும் இல்லாமையும் வறட்சியையும் பார்த்து பழகி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தயவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். நம்மை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய ஊற்றிலிருந்து திரும்ப கர்த்தர் தண்ணீரை சுரக்க பண்ணி அது வழிந்தோடுகிற தண்ணீராய் மாறப்போகிறது. நீங்கள் ஒருவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரு குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அல்ல. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலே போதுமான அளவிற்கு மட்டும் நீங்கள் இருக்கலாம். உங்க குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். என்ன தேவையோ அதை கையை விட்டு உள்ள எடுத்தா அது வருது. அடுத்த நாள் என்ன தேவையோ அது கையை விட்டு எடுத்தா உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தில் மட்டும் நீங்கள் டிராவல் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை நினைச்சா அது முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க எடுத்தா நீங்க எப்படி செய்வேன்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே சிலருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இனி கீழே இருந்து எடுக்கிறவர்களாய் அல்ல, பானைக்கு உள்ளே இருந்து எடுக்கிறவர்களாய் அல்ல, நிரம்பி வழிகிறதை பார்த்து கர்த்தர் மேலே இருந்து எடுக்க பண்ணி அது உங்களுக்கு மட்டும் அல்ல, ஒரு வற்றாத நீரூற்றாய் நல்ல கரங்களை தட்டி உங்க வறுமை மாற போகிறது,
உங்க வறட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். தகப்பனார் பார்த்த குறைவுகள் மாற போகிறது. கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பொங்குகிற நிலைமையை, ஒரு பொங்குகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஒரு விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து தண்ணீர் வர்றதான், நீர் பாய்ச்சலான தோட்டம் தான். நீங்க பாருங்க, வயல்வெளிகளுக்கெல்லாம் போய் பாருங்க. எந்த வயல்வெளியில வந்து தண்ணி அதிகமா வருதோ, எந்த வயல்வெளியில வந்து தண்ணி இருக்குதோ, அந்த இடத்துல நிற்கிற நெல் கதிர், அந்த இடத்துல நிற்கிற விவசாயத்திற்கான எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பா இருக்கும், அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய முகத்துல வந்து சோர்வும் வருத்தமும் தெரியவே தெரியாது. ஆனா மற்ற இடத்துல போய், தண்ணி இல்லாத இடத்துல போய் நின்று பார்த்தா அதனுடைய முகத்துல அப்படியே தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க முகத்தை பார்க்கும்போது இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு தெரியலாம். உங்களை பார்த்த உடனே உங்களுடைய வறுமை உங்க முகத்துல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தரை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எனக்கு அப்படி தெரியும். நான் வந்து இந்த சின்ன வயதுல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டை போட மாட்டாங்க, வெறும் ட்ரௌசர் மட்டும்தான் போடுவாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஊர்ல பார்த்தீங்கன்னா சட்டை போடாம தான், அது சட்டை வாங்கி போட்டு அதை அழுக்காச்சுன்னா அது ஒரு செலவு அப்படின்னு சட்டை போடாம. அப்போ இந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொப்பெல்லாம் இருக்குது, அன்னைக்கு வந்து ரொம்ப ஒட்டி கிடக்கும் அப்படியே சாப்பாடுலாம். அப்போ வந்து எங்களுடைய கூட இருக்கிற அந்த கூட படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்தா எங்களுடைய விளையாட்டே என்ன விளையாட்டு அப்படின்னா, எல்லாம் நல்லா மூச்சு விட சொல்றது. அப்படியே மூச்சை இழுத்து பிடிக்கும் போது ஒருத்தன் எண்ணுவான் பாருங்க, இந்த நெஞ்சில் இருக்கிற எலும்பு 1 2 3 4 5 6 அப்படின் போது ஒவ்வொருத்தனும் சொல்லுவான், எனக்கு 6 கண்டுபிடிச்சோம், எனக்கு 4 கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. எனக்கெல்லாம் மொத்தமும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அவங்க பார்க்கும்போது அவ்வளவு ஒல்லியா, அப்படியே வறுமையினுடைய தோற்றம். முகத்தில் பார்த்தாலே இவன் வந்து ரொம்ப ஏழை, இவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி வயிற்ற தொட்டு சொல்லுவாங்க, என்னப்பா உன் வயிறு இப்படி ஒட்டி போய் கிடக்குதே, ஏதாவது போய் சாப்பிடு, ஏதாவது போய் குடிச்சுக்கோ அப்படின்வா. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அது எதுவுமே எங்களுடைய வீட்டில் இருக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து காலங்களை கர்த்தர் மாற்றுகிறவர், அந்த வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள் கூட அப்படி இருக்கலாம். என் பிள்ளைய பார்த்தாலே அப்படிதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சொல்லுவாங்க, ரொம்ப வறட்சியான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், இவன் வந்து ரொம்ப ஒன்றும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு என் முகத்தில் தெரியுது. ஆனால் ஏசப்பா இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார், வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். என்ன பண்ணுவாராமா அப்படின்னா, ஆசீர்வாதம் என்கிறது வந்து வெளி தோற்றத்திற்கு மட்டுமல்ல, இந்த நிணமும் கொழுப்பும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த நிணம் எல்லாம் எங்க இருக்குன்னா, நீங்க நிறைய பேர் இந்த எலும்பெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பழக்கம் இருக்கும். எலும்பை வந்து நிறைய பேருக்கு கடிக்க முடியாம வச்சிருப்பாங்க. ஆனா இந்த எலும்பு கடிக்க தெரிகிறவங்க பாக்கியவாங்க. ஆமாம், சாப்பிடும்போது இந்த எலும்பை, அது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. சிலர்லாம் பெரிய எலும்பு வாங்கி அதை உடச்சி அதை தட்டி உள்ளே இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே, சில அம்மாங்க வந்து அம்மிக்கல்ல வச்சு நல்லா தட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பலமாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற நினம், உள்ளே இருக்கிற நல்ல விலையேற பெற்றது. அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோழி இல்லைன்னா அந்த மிருகத்தினுடைய ஸ்ட்ரென்த்து குறையும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்புகளை கர்த்தர் நிணமுள்ளது ஆக்கி. அப்போ வெளியே மட்டும் இல்லை, சிலர் வந்து நம்ம நிறைய காமிச்சிட மாட்டோம், நம்ம ரொம்ப வறட்சியாக இருப்போம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ வறட்சியாக இருக்கும். ஆனால் வெளியில் நம்ம அதை காமிக்கிறது இல்லை. நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், நல்லா உடுத்துக்கிறது மாதிரி காமிப்போம், நல்லா சாப்பிட்றது மாதிரி மற்றவங்களுக்கு காண்பிப்போம். அப்படியே முகம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளை நிறைய பேரை பார்த்தா வந்து அப்படியே இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ள நினம் எப்படி இருக்கும்னா வறட்சியாக இருக்கும், எலும்புகள் வறட்சியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் இங்கே வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களாக இருக்கலாம். இந்த வருடம் மகா வறட்சியான காலமா இருந்தாலும் என் ஆத்துமாவை நிணமுள்ளதாக்கி என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத கைகளை மேல தட்டி ஆமென்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காய் பரவி போகிற ஆறை போல, ஆமேன், தடையிடப்படாத ஆறை போல இப்பொழுது எங்க பிள்ளைகள் நீர் பாய்ச்சலான பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா, நம்ம ஒரு இடத்துல தேங்கி கிடக்கிறதா ஆண்டவர் சுத்தமா விரும்பாத ஆண்டவர். நம்ம நிறைய பேர் அப்படியே போதும் எனக்கு, இல்லைன்னா ஒரே இடத்துல சுத்தி ஒரே இடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தக்க வச்சு அப்படி இருக்கிறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். உங்களுக்கு குறை இல்லாமல் இருக்கலாம், நீங்க திருப்தியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன விருப்பப்படுறார் அப்படின்னா, நீங்க தேங்கினது நிலைமையில நீங்க இருக்கக்கூடாது. ஒரே ஆசீர்வாதத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப நாள் நீங்க தொடரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைப்பாரு. நமக்கு ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிரம்பி வழியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார், பொங்கி வழியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். நான் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்கு பிறகு நான் என்ன பண்ணணும்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் பிழைக்கும். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் திருப்தியா இருக்கலாம், இல்ல நீங்க வாழ்கிற வாழ்க்கை திருப்தியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நீங்க அப்படி இருக்கிறத விரும்பவே இல்லை. கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய தான் இரண்டாவதாக திருமணம் பண்ணின ஆகாருக்கு அந்த ஆபிரகாம் ஒரு துருத்தியில ஒரு தண்ணி கொடுக்கிறாரு. ஆனா அந்த தண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, வனாந்தரத்துல கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது அந்த துருத்தியினுடைய தண்ணீர் முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு அப்புறம் குழந்தையினுடைய நாக்குல அந்த தொடுறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆனா ஆண்டவர் குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிடுகிறார். அந்த நீரூற்று அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த தாயாருக்கு மட்டுமல்ல, அவங்க வம்சத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் போகிற அத்தனை பேருக்கும் அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை தேங்கின நிலைமையில நீங்க இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சுற்றி போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புவாராக. மேலே இருந்து ஒரு மழை பெய்ய போகிறது. கர்த்தர் முன்மாறி மழை பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்ற போகிறார். இதோ உன்னுடைய கிணறு நிரம்பி வழிகிறது, இதோ உன்னுடைய குளம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல ஊற்ற ஊற்ற ஊற்ற, ஓ அது நிரம்பி வழிஞ்சு முடங்கி கிடக்கிற நான் எதுக்குமே பிரயோஜனமே இல்லையா, நான் எதுக்கு இப்படி எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்களே, எல்லாரும் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, ஆனா நான் மட்டும் இப்படி முடங்கி போய் கிடக்கிறேனே, நான் மட்டும் இப்படி ஒரு இடத்துல அப்படியே கட்டப்பட்டு கிடக்கிறேனே, எழும்பவே முடியலையே. நான் இப்படி இருக்கிறது என்னுடைய அழைப்பு அல்ல, நான் இப்படி இருக்கக்கூடியவன் அல்ல. நான் கண்டிப்பா எழும்பணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தாலும், ஒருவேளை ஒரு தேங்கின தண்ணீரை போல நீங்க கிடக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமா உங்களால எழும்ப முடியாம கட்டப்பட்டு கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வாரத்துல, இந்த மாதம் முடிகிறதற்குள்ள, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தருடைய முன்மாதிரி ஊற்றப்படும். பின்மாறி ஆண்டவர் ஊற்றுவார். முடங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படும். சிறைச்சாலைக்குள்ளே பேதுருவை கட்டியிருந்த கட்டுகள், பவுலையும் சீலாவையும் கட்டியிருந்த கட்டுகள் ஓ தெரிப்புண்டு போனது போல உங்களை முடங்கி படுக்க வைக்க ஒருவரால முடியாது. வானத்திலிருந்து ஆண்டவர் தூதர்களை அனுப்பி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை கர்த்தர் முடமாக்க அழைக்கவில்லை. நீ நிரம்பி வழிகிற நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் பொங்கி வழியணும். எப்படி சொல்லுங்க, நான் பொங்கி வழியணும். அதான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட நம்ம அந்த பாட்டெல்லாம் நாங்கள் பாடணும். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார்
நான் ஆடிப்பா ஆடுவேன். அப்போ என்ன அப்படின்னா அந்த பொங்கி வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும் எல்லாருமே. அப்படியே இன்னைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேச போறேன். என்ன அப்படின்னா, இந்த முடங்கி கிடக்கிறதுனாலே வருகிற 3 விதமான ஆபத்து. ஒரு தேவனுடைய பிள்ளை, வளர வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா பாய வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க முடங்கி படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது உங்களை முடக்கி போடணும்னு தான் நினைப்பான். உங்களை எப்படியாவது கட்டி அந்த அந்த செவத்துக்குள்ளேயே உட்கார வைக்கணும்னு தான் சத்துரு நினைப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் தாவீது சொல்கிறார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். அப்போ நீங்க மனசளவில் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை கொடுத்து நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாளும் தேங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். பாருங்க, நம்ம நிறைய இடத்துல நீச்சல் குளத்தை எல்லாம் பார்க்கிறோம். இந்த நீச்சல் குளத்துல அந்த தண்ணீரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குளிக்கலாம்னு நமக்கு ஆசையா இருக்கும். ஆனா நீங்க 1 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 2 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் எல்லாம் அந்த தண்ணீர்ல இருந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும். சிலருக்கு உடம்புல இருக்கிற தோலெல்லாம் வறட்சி ஆகும். அவர்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. சிலருக்கெல்லாம் அந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற தண்ணி ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு கிளியரா இருக்கிற அந்த தண்ணி, இவ்வளவு தெளிவா தான் அந்த தண்ணி இருக்குது. அப்ப ஏன் அந்த தண்ணி ஒத்துக்கலைன்னா, அந்த தண்ணி கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி குளோரின் அதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல யூஸ் பண்ணிருக்க அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதுல இறங்கும் போதே நமக்கு ஸ்மெல் வரும். ஆனா அது கெட்டு போகாம இருக்கணும்னா அது தேங்கின இடத்துல இருக்கிறதுனால பூச்சி புழுவெல்லாம் அதுல வரக்கூடாதுன்னு தான் அந்த விஷமாகி அதை போடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் சில ஆறுகள் ஓடுகிற இடத்துல போய் பாருங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அங்க ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டியதில்லை. அது பரவி போறதுனால, தேக்கமா இல்லாததுனால அதுல புழு எதுவுமே வர முடியாது. அப்போ நீங்க சில சூழ்நிலைகள் நிமித்தமாய், சில மனிதனுடைய வார்த்தையின் நிமித்தமாய், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நீங்க ஒரு இடத்துல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேங்கி கிடந்தீங்கன்னா, சில நேரத்தில் நாற்றம் தான் வரும். அந்த இடத்துல புழு பூச்சி தான் வரும். உங்களை திரும்பி அது பயன்படாமல் தேங்கி கிடக்கிற தண்ணீர், அது யாரும் கொஞ்ச நாளைக்குள்ளே பயன்படுத்த முடியாமல் வருகிறது போல நீங்களும் பயனற்றவர்களாய் போய்விடுவீர்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு சிலரை நேரடியாய் கர்த்தர் பேசுகிறார். மகனே என்ன வேணாலும் நடக்கட்டும், மகளே என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தேங்கி கிடக்கிற அபிஷேகம் அல்ல. நீங்கள் பரவி பாய்கிற ஆறை போல இருக்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க முடங்கி கிடக்கிறது அல்ல. நீங்கள் அலங்கார வாசலிலே நீங்கள் எப்படி முடங்கி கிடக்க முடியும்? நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அலங்கார வாசல். அது தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற வாசல். கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை காதிலே கேட்டு நீங்கள் அலங்கார வாசலிலே முடமாய் கிடப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல, நீ சோர்ந்து போய் படுத்து கிடத்தது போதும். அவர்களுடைய பேச்சினாலே நீ அவமானப்பட்டு கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் போதும். இப்பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து thank you Jesus, hallelujah. அந்த முடமானவனுடைய கரத்தை தூக்கி விட்டது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவர் உன்னை தூக்கி விடுறாரு, வாலிப தங்கச்சி ஆண்டவர் உன்னை தூக்கி விடுறாரு. நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரம். நீ உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. நீ போய் நிற்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கோலியாத் ஆனாலும் அந்த கோலியாத் விழக்கூடிய சக்தியை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. சத்துரு உன்னை குற்றப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ, நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ. இதோ உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டதுமான அந்த தகப்பன் இதோ உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தரை ஏங்கி கொண்டிருக்கிறார். நீ போவாயானால் உனக்கு திரும்ப ஒரு பாதரட்சை கொடுக்கப்படும், உன் தலையின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்படும், உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். உனக்காக ஆண்டவர் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அக்கினி ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கைகளிலே இருக்கிற கட்டுகள், கண்களிலே இருக்கிற கட்டுகள், சிந்தையிலே இருக்கிற கட்டுகள்
அந்த காதுகளில இருக்கிற கட்டுகள் இப்ப இயேசுவின் நாமத்தினால சோர்வுக்குள்ள ஆக்குற அந்த சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு எழும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். இதோ தெபோராளாகிய நீ எழும்பும் மட்டும் தேசம் பாழாய் கிடக்கும். நீ எழும்பி நின்றால் தேசம் கர்த்தருக்காக பெரிய சாட்சியாய் நிற்கும். தெபோராளே எழுந்திரு, கிதியோனே நீ எழுந்திரு. அக்கினி 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 பரவுகிற அக்கினி. இயேசுவே, சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறவர்களை இப்பொழுது இப்பொழுது ராமே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே அல்ல, பல தூரத்திற்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு வாலிபன் நிற்கிறான். இதோ ராஜாக்களுக்கு முன்பாக எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜாத்தி நிற்கிறார். அவருடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. நீ கேட்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கிறது. அக்கினி 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 அக்கினி. பல வருடமாய் இருக்கிற முடம் இப்பொழுது சரியாவதாக. அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், தேவ ஆலயத்திற்குள் போய் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினான். 38 வருடமாய் இருக்கிற முடம் இப்பொழுது 18 வருடமாய் இருக்கிற அந்த முடம் ஆண்டவருடைய அக்கினி இறங்கும் போது Thank you Jesus. Amen. Hallelujah. Amen. நம்மேல் இருக்கிற அபிஷேகம், நம்மேல் இருக்கிற அபிஷேகம் பரவி போகிற ஆறு, பரவி போகிற ஆறு. நீங்க வற்றாத நீர் ஊற்று, நீங்க வற்றாத நீர் ஊற்று. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அதனுடைய அளவை யாருமே லிமிட் பண்ண முடியாது. யாருக்கு தேவையோ அவர்கள் எடுப்பார்கள். அவர்கள் எடுக்க எடுக்க ஊறிட்டே இருக்கும். இது கர்த்தர் உங்களுக்கு அருளின கிணறு. ஹல்லேலூயா. கிணறுனுடைய அளவை யாரு கண்டுபிடிக்க முடியும்? ஊற்றினுடைய அந்த அளவை யாரு கண்டுபிடிக்க முடியும்? இத்தனை லிட்டர் தண்ணி எடுத்தா ஊற்று வந்து நின்றும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஊற்று, அது ஊற்று. அந்த ஊற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு. அது எவ்வளவு கொள்ளளவு உள்ள இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் உங்க தலை மேலே என் தலை மேலே வச்சிருக்கிறாரு. நீங்க வற்றாத நீர் ஊற்று. நீங்க வற்ற ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீர் ஊற்று. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் வந்து இந்த தேங்கின நிலைமையில இருந்த பலரை ஆண்டவர் வேதத்தில் காண்பிக்கிறார். ஆனா இந்த தேங்கின நிலைமையில இருந்த எல்லாருமே யார் அப்படின்னா, அடுத்த காலத்தில் அந்த தேக்க நிலைமையிலிருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்ததை வேற யாருமே செய்யலை. வேதத்தில் வந்து ரொம்ப தேங்கி போய் கிடந்தது யார் அப்படின்னு சொன்னா எலியா தீர்க்கதரிசி. அவர் செஞ்சதை யாருமே செய்யல. அடுத்து ரொம்ப வேதத்தில் தேங்கி போன நிலைமையில இருந்தது யார் அப்படின்னா மோசே. அந்த மோசே செய்ததை யாராலையும் செய்ய முடியல. அடுத்தது ரொம்ப தேங்கி போய் கிடந்தது யாக்கோபு. யாக்கோபு செய்ததை யாருமே செய்ய முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் யாரெல்லாம் வந்து இந்த தேக்க நிலைமையில இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் போய் சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்ல, நீ தேங்கி கிடக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா உன் மேல இருக்கிற விஷன் ரொம்ப பெருசு, உன் மேல இருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நீங்கள் தேங்கி கிடக்கிறீர்களோ, நீங்க வந்து உங்களுடைய பிரயாசத்தை பயன்படுத்த முடியாம, உங்களுடைய தாளந்துகளை பிரயோஜனப்படுத்த முடியாம, அப்படியே வெளியவே வர முடியாம, உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம, உங்களை தட்டி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாரும் இல்லாம, ஒருவேளை நீங்க வந்து முடங்கி போய் இல்லைன்னா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தா, நீங்க ஒண்ணு இன்னைக்கு நினைச்சுக்குங்க, நீங்க தேங்கி கிடக்குறீங்கனாலே ஆண்டவருடைய திட்டம் உங்க மேல இருக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையால் கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் வந்து அப்படி தேங்கி கிடக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஆண்டவர் வந்து பேதுருவை தட்டி கொடுத்தார். அதே போல ஆண்டவர் மோசையை தட்டி எழுப்பினார். அதே போல ஆண்டவர் வந்து எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பினார். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று, தேங்கி கிடக்கிறவங்களை ஆண்டவர் விட்டுட்டு அமைதியா இருக்கவே மாட்டார்.
இத்தனை காலமும் ஆண்டவர் உங்களை விட்டு வச்சிருக்கலாம், இத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களை காணாதவர் போல இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் தீவிரமாய் உங்களிடத்தில் வருகிறார். போதும், நீ தூங்கினது போதும், நீ அந்த குகைக்குள்ளே போய் உட்கார்ந்தது போதும். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறார், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ வெளியே வா, நீ வெளியே வந்து நீ எனக்கு முன்பாக நீ நில். அந்த சோர்வை விட்டு விட்டு வந்து எனக்கு முன்பாக நில். கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நீ அந்த இடத்திலிருந்து வெளியே வா, அந்த கட்டிலிருந்து நீ வெளியே வா, அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வெளியே வந்தாதான் தெரியும் உங்களுக்கான வார்த்தை வரும். நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் வெளியே வந்து நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான திறந்த வாசலை கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களை அவர் கைட் பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எந்த நேரத்தில் எந்த உதவி உங்களுக்கு வேணுமோ அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும், கண்டிப்பாய் கிடைக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கல. இவ்வளவு பாடுபட்டும் இவ்வளவு பிரயாசப்பட்டும் நான் கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லையே, ஒரு படி கூட மேலவே வரவே இல்லையே, நான் எதுக்கு பாடுபடணும், நான் எதுக்கு உழைக்கணும், நான் எதுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒரு சிலர் கர்த்தரை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. அவங்கள பார்த்து தான் ஏசப்பா நேருக்கு நேர் பேசுறாரு. இல்ல, நீ ஜெபிச்சு அப்படி நடத்துறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிற, அதனால தான் இவ்வளவு தூரம் நீ நடந்துட்டு இருக்கிற. உன்னை மறக்கலன்றதுக்கு பல விசை உனக்கு நான் அடையாளத்தை கொடுத்தேன். உங்ககிட்ட பல விசை கர்த்தர் பேசினேன். இன்னைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் பேசினதற்கு காரணம் நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு வந்தீங்க. இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லையே, முடங்கி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள கர்த்தர் உங்களை அடக்கி வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் உங்களை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நான் முடங்கி கிடக்கிறத ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா விரும்ப மாட்டார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க விரும்பலாம், அவன் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. சில பிள்ளைகளை கொஞ்சம் முடங்கி கிடத்தாங்கன்னா 2 நாள் 3 நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. நீங்கள் வெளியில் வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பார். வெளியில் வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ரூமில் சாத்திட்டு கிடக்கிறவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். நீங்கள் இடம் கொடுக்காம ஆண்டவர் எதுவுமே பண்ண முடியாது. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இடம் கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். சாமுவேல் இடத்துல அதான் கேட்கிறாரு. சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, திரும்பியும் சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, திரும்பியும் ஆண்டவர் சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா எப்ப ஆண்டவர் பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னா அவன் இடம் கொடுக்குறான் பாருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சார். அப்போ பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒன்று நீ நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, அந்த ஸ்பேஸ் நீ தராம அவர் உனக்குள்ள வரமாட்டாரு. அவர் வாலண்டியரா ஆண்டவர் ஒரு டைம் உங்களை தொட்டுட்டாரு. ஆனா அடுத்த லெவல், அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா நீங்க எந்த அளவுக்கு இடத்தை திறந்து கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்புவார். நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிரப்புவார். நீங்க அப்படியே உலக அளவு எல்லாத்தையும் எடுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் வேற யாருக்குமே இடம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு மொத்தத்தையும் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மொத்தத்தையும் ஆளுகை செய்கிறவர். நீங்க எந்த அளவிற்கு இடம் கொடுத்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால முடக்கத்திற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, நெகட்டிவான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, இவங்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க யாருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தான் இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் கிடக்கிறேன், நான் தான் இன்னைக்கு தேங்கி போய் கிடக்கிறேன், நான் வெளியே நல்லதா ஆண்டவரை தெரிகிறேன், ஆனா என்னை எப்படியாவது எழுப்புங்க ஆண்டவரே, எப்படியாவது எழுப்புங்க. நீங்க ஒரு சின்ன இடம் கொடுக்குற ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உடனே இடம் கொடுத்து உடனே நீங்க எழும்பணும், முயற்சி எடுக்கணும். உடனே நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும். இனி அந்த தாட் உங்களுக்கு வரவே கூடாது. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா நடத்த போறாரு. ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இன்னும் நீங்க போக வேண்டிய, அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, அவ்வளோதான் என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்குது,
இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்குது. யாரோ ஒருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கெல்லாம் அவன்லாம் இந்த அளவுக்கு இருக்குதான், எனக்கு இன்னும் டைமே இல்லை, நான் டைம் எல்லாம் தொலைச்சிட்டேன், எனக்கு இன்னும் நேரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. இனி இருக்கிற காலத்தில் நீ எழும்பினா போதும் மகனே மகளே, இனி இருக்கிற காலத்தில் நீ எழும்பினா போதும் மகளே, இனி இருக்கிற காலத்தில் நீ உற்சாகமாயிட்டேன்னா போதும், இனி இருக்கிற காலத்தில் நீ ஸ்பீட் ஆயிட்டா போதும். நீ எந்த மனுஷனை பிரமிப்பா பார்க்குறியோ அந்த மனுஷனை விட, அந்த மனுஷியை விட 10 மடங்கு சன்னதரா கர்த்தர் அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைய வைக்க முடியுமானால் உங்களை ஆண்டவர் வைப்பார், உங்களை ஆண்டவர் வைப்பார். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கைகளை தட்டி எஸ் ஆண்டவர் சொல்றார், மகனே இன்னும் உனக்கு டைம் இருக்குது, உனக்கு நிறைய காலங்களை வச்சிருக்கிறாரு கர்த்தர். இன்னைக்கு நிறைய வயசு ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ பூரண வயது வரைக்கும் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. மரணம் வரைக்கும் சாதிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். மோசையும் அப்படிதான் சொல்றாரு, போதும் இதுக்கு மேல எதையுமே பேசாதீங்க, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிருச்சு, எனக்கு இனி ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை, நீ என் ஜனத்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ ஒன்றும் மரிச்சு போக மாட்ட, உன் பெலன் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல தேங்க்யூ ஜீசஸ். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல இது உங்களுக்கான வார்த்தையா இருக்குமானால் நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய மகிமை உங்க மேல வரணும். பிரதர், உங்க பாக்கெட்ல இருக்கிறத தூக்கி போட்டுருங்க பிரதர். உங்க சிந்தையில இருக்கிறத தூக்கி போட்டுருங்க பிரதர். வாலிப தம்பி தங்கச்சி, ஒண்ணுதான் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சு கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ என்னப்பா இப்படி போய் உட்கார்ந்துருக்கிற, நீ என்னம்மா இப்படி போய் உட்கார்ந்துருக்கிற, உன் மேல எவ்வளோ பெரிய தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன். நீ போயும் இதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, இதுல போய் அடைக்கப்பட்டு கிடக்கிறியே, இது உன்னுடைய இடமே இல்லை, இது உன்னை நான் முன்குறிச்ச இடம் இல்லை, இந்த இடம் ரொம்ப குறுகலான பாதை, இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரலன்னா நீ பிரகாசிக்க முடியாது. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீ முன்னேற முடியாது, அந்த இடத்துல நீ அடிபணிகிற வரைக்கும் கண்டிப்பா உன்னால வெளியே வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு நெருக்கமான இடம், அது மோசமான இடம், அது உன்னை பாவத்துல தள்ளுற இடம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது, கர்த்தர் சொல்றாரு வெளியே வா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ கூடாரத்துக்குள்ளே இருந்தால் நட்சத்திரம் உனக்கு தெரியாது, உனக்கு மணல் தெரியாது. கர்த்தர் சொல்றார், நீ வெளியே வா. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக நீ கட்டின கூடாரத்தை விட்டு வெளியே வா. வாலிப தங்கச்சி, உனக்காக நீ நிறைய கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிற, நிறைய கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிற. என் அப்பா சரியில்லைன்னு ஒரு கூட்டம், எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு கூடாரம், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு கூடாரம், நான் ரொம்ப தப்பு பண்ணேன்னு ஒரு கூடாரம். வாலிப தம்பி, நீயும் அப்படிதான், உனக்குன்னு ஒரு நிறைய கூடாரத்தை நீ கட்டி வச்சிருக்கிற. எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன இருக்குது? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து எனக்கு முன்பாக நீ நில்லு, எனக்கு முன்பாக நில்லு. இதோ கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது அவர் உங்களுக்கு கடற்கரை மணலை காண்பிக்கிறார், வானட்ச நட்சத்திரங்களை காண்பிக்கிறார், பூமியின் தூளை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் உன்னை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. தேங்கி கிடக்கிறதை விரும்பாத கர்த்தர், இடிந்து போய் கிடக்கிறதை விரும்பாத கர்த்தர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையா வைப்பேன். பாழாய் போய் கிடக்கிறது, இடிஞ்சு போய் கிடக்கிறது, தேங்கி இருக்கிறது, இது எதையும் பார்த்துட்டு என்னுடைய ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார். உங்களுக்குள்ள கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் வந்துடுவார். 38 வருஷமா பெதஸ்தாவினுடைய குளத்தில் ஒருத்தன் முடங்கி கிடக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன வாஞ்சதான் இருக்குது, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. 38 வருடமா அவனுக்குள்ள இருந்திருக்க பாருங்க, 38 இயர்ஸா, 38 வருஷமா அவனுக்குள்ள நான் இப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும்தான் வந்திருக்குது. நம்மளா இருந்தீங்க, நீங்க என்ன ஒரு 5 வருஷமா தானே அப்படி இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷமா தானே அப்படி இருக்கிறீங்க. இப்பவே உங்களுக்கு அவ்வளோதான், திருப்பி வாழ்க்கையே இல்லை, முடங்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் 38 வருடம் இருந்தும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் ஒரு நாள் வெளியே வரமாட்டேனா, இந்த இடத்துல இப்படி அடைபட்டு கிடக்கிறேனே, இப்படி என்ன கட்டி போட்டிருக்காங்களே
ஆண்டவர் அந்த மனசை பார்க்குறாரு. கத்தர் அந்த ஒரு மனுஷனுக்காக கத்தர் தேடி வந்தாரா? மகனே, உன்னுடைய வாஞ்சையை கத்தர் பார்க்கிறாரு. மகளே, கத்தருடைய வாஞ்சையை கத்தர் பார்க்கிறாரு. அதனால் உங்களுடைய இருதயத்தில் நீங்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இப்படியே இருந்துடுறேன்னு நினைக்கக்கூடாது, நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நீங்கள் நினைக்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு காலங்கள் வேணாலும் நீங்கள் போயிருக்கலாம், பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்தை எல்லாம் ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார். அதெல்லாம் கத்தர் முதுகுக்கு பின்னாடி கத்தர் போயிட்டாரு. அது ஏதோ சத்ரு உங்களை ஏமாத்திட்டான், சரி பரவாயில்ல. ஆனால் இப்போ கத்தர் வந்து நிற்கிறார். உங்கள் வாஞ்சை இருந்தனா கத்தர் வருவார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆனால் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் அப்படின்னா அவங்க தேங்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. எல்லாம் நஷ்டமாயிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் செலவு பண்ணியாச்சு. ஆனால் கூட அந்த மனசு என்ன சொல்ல தெரியுமா? நான் எப்படி இப்படியே சாகிறது, நான் இப்படியே சாக மாட்டேன், நான் விடுதலை ஆகி தான் சாகணும், நான் வெற்றி அடைஞ்சு தான் சாகணும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நின்று அந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கத்தர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கு. அதனால் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறேன் நான் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பாக்கு போட்டுட்டு இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னை விட்டுரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ஆல்ரெடி முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எப்படி அப்படி நீங்கள் முடிஞ்சு போனவங்களா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நீங்கள் கேட்கறதுக்கு ஆண்டவர் பேசுவார்? எப்படி ஆலயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைப்பீங்க? உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு சான்ஸ் இருக்குது, இன்னொரு வெற்றி இருக்குது, இன்னொரு அடையாளம் இருக்குது, இன்னொரு மகிமை இருக்குது. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இந்த சத்தம். அதனால தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் முடிஞ்சு போனவங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறதை என்னைக்கோ நிப்பாட்டியிருப்பாரு. நீங்கள் என்னைக்கோ இந்த இடத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அதனால ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியம் நல்லா கவனிங்க, வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தேங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 3 விதமான ஆபத்தை அவங்கள சூழ்ந்து கொள்ளும். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. ஆமென். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மோசே இந்த இடத்துல முடங்கி கிடக்கிறான். அப்படின்னா ரொம்ப முடக்கமாயிருச்சு. இவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. சின்ன வயசுலேயே அவனுடைய பிறப்பே நமக்கு தெரியும். அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவன் கல்வி கற்றது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய நோக்கத்தோட தான் ஆண்டவர் செஞ்சார். அவன் பிறக்கும்போது பிறந்தவங்களுக்கு அது கிடையாது. அவன் வளரும் போது அவனோடு பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லா விதத்திலும் ஆண்டவர் இந்த மோசையை எப்படி வச்சிருந்தாருன்னா, ரொம்ப பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் வச்சிருந்தார், ரொம்ப நல்லா தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா அவன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்போ மோசே பயந்து போய் இப்போ எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா, மீதியான் தேசத்திற்கு வர்றாரு. மீதியான் தேசத்திற்கு வரும்போதும் அவர் ரொம்ப ஒரு ஹீரோவா தான் உள்ள வர்றாரு. அங்க பார்க்கும்போது இந்த எத்ரோ ஐயாவுக்கு எல்லாருமே பெண் பிள்ளைகள். அப்ப இந்த பெண் பிள்ளைகள் இருந்தனால அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவர் கரெக்டா உள்ள என்டர் ஆகுறாரு. அங்க இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எங்க ஆடுகளை தான் விட்டு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வாக்குவாதம் பண்றதை காத்தா அவங்களோட சண்டை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கும்போது இவங்க ஹீரோவா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம், எகிப்தியர்கள் அந்த நாட்களில் ரொம்ப அவங்களுக்கு பெரிய பயபக்திக்குரியவர்கள். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரை வீட்டில் கொண்டு வந்தாச்சு. எத்தனை நல்ல மாமனார், அவரை பத்திரமா பாதுகிட்டாரு. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அப்படியே உருண்டோடிருச்சு. இப்போ எத்தனை வருஷமா இந்த மோசே தேங்கின நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட 3ஆ வச்சு ஒரு பாகம் அவர் ஒரு பாகத்தை எகிப்தில் கழிச்சிட்டாரு. அடுத்த ஒரு பாகம் இப்போ 3ஆ வச்சு 2 பாகம் முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல சந்திக்க வராரு. மோசையை பார்த்து சொல்றாரு, எகிப்து தேசத்துல இருக்கிற என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அதனால அந்த ஜனங்களை அழைச்சிட்டு போகிறதற்கு ஒன்ன கூப்பிடுறேன், நான் வா, நீ வா, நீ தான் வரணும். நான் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ தான் அந்த ஜனங்களை கூட்டிட்டு போற, நீ தான் அந்த ஜனங்களை விடுதலையாக்க போற. ஆனா வேதம் சொல்லுது, இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒண்ணு, நான் போக மாட்டேன், அவர் என்ன அழைக்கலன்னு சொல்லுவாங்க.
அந்த ஜனங்கள் என்னை ஏத்துக்க மாட்டாங்க, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன். தான் மேல இந்த மோசே என்ன சொல்றாருன்னா, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து இல்லை, உன்னை நான் நம்புறேன்னு சொல்லி கத்தரவனை அழகாய் அழைத்து கொண்டு போறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க தேங்கின நிலைமைய ரொம்ப நாள் நீடிச்சிடாதீங்க, ரொம்ப நாள் தேங்கின நிலைமைக்கு போகாதீங்க. நீங்க தேங்கின நிலைமையை நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க, நம்பிக்கையினுடைய லெவல் இருக்கு பாருங்க, உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த தைரியம் உங்க மேல உங்களுக்கு நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி அந்த இடத்துல வெற்றி அடைவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி பரிசுத்தமா வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த தேங்குற நிலைமை வந்து உங்களை குறித்து இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஒருவேளை நான் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன், நீங்க என்ன பேசினாலும் எனக்குள்ள நம்பிக்கை வர மாட்டேங்குது, நீங்க என்ன விசுவாசமான வார்த்தையை பேசினாலும் எனக்குள்ள அந்த உற்சாகம் வர மாட்டேங்குது, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் என் மனசு பேசுது, உன்னால முடியாது, நீ செஞ்சுக்கிட மாட்ட, நீ அதை செய்ய முடியாது, உனக்கெல்லாம் அது எழுதப்படலை, உனக்கெல்லாம் அது கொடுக்கப்படலை, உங்க குடும்பத்திற்கெல்லாம் அது கிடைக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள சத்துரு விதைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து இல்ல, இன்றைக்கு தத்துருவமா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன். உன் மேல தரிசனம் இருக்கின்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும், உன் மேல ஒரு எதிர்காலம் இருக்கின்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும், உங்களை கத்தர் பயன்படுத்துவார் என்று நம்பித்தான் ஆகணும், அடைபட்டு கிடக்கிற உங்களை கத்தர் வெளியே கொண்டு வருவார் என்று நம்பித்தான் ஆகணும். உன் கையில இருக்கிற சாதாரணமான அந்த கோல் அது வல்லமையான ஒரு கோலாய் மாறும் என்று நீங்கள் நம்பித்தான் ஆகணும். கத்தர் உங்களை எழுப்புவார், நிறுத்துவார், சாட்சியாய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது, நம்ம வந்து தேங்கின நிலைமை நம்முடைய வாழ்க்கையில கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையை குறித்த கான்ஃபிடென்ட் உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்க வெளியே வந்தாலே போதும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை திரும்ப வரும். நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே போதும், அந்த நம்பிக்கை திரும்ப வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க அவிசுவாசத்தை மாற்றி போட்டு விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் கொடுத்த தேவன், பள்ளத்தாக்குல வீரன் ஜோஷுவாவுக்கு பெலத்தை கொடுத்த தேவன், எப்படி உங்களையும் என்னையும் கைவிட முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தர் அவர், விசுவாசத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கும் அப்படிதான். ஒரு 15 ஆண்டுகள் வந்து தேங்கிட்டாரு, 15 இயர்ஸ் பக்கத்தில் தேங்கிட்டாரு. தன்னுடைய சின்ன மகனுடைய மரண செய்தி, துக்க செய்தி அவரை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக நடத்திருச்சு. அவ்வளோதான், என் பிள்ளையே செத்து போயிருச்சு, இனி எனக்கு என்ன இருக்குது? என் பிள்ளையே செத்து போயிருச்சு, இனி எனக்கு இருக்குது என்ன இருக்குது? நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசித்து பார்த்தார். அவனுடைய குமாரர் குமாரத்தியர்கள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரத்தினிடத்தில் பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நம்பிக்கையே வரல. என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது நம்பிக்கை வரல. உங்களை கூப்பிடுறான் டேடி அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை வரல. அந்த அவன் அனுப்பி இருந்த அந்த வாகனங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ போ, உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன். கர்த்தர் மறுபடியும் அந்த தேக்க நிலைமையிலிருந்து 15 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பார்வோனை ஆசீர்வதிக்க. ஆராதனையில கர்த்தர் பேசினார்ல, பார்வோனுக்கு தகப்பனை போல கர்த்தர் நிறுத்தினது உண்மையானால் எத்தனை வருஷமா தேங்கி நின்றாலும் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இங்க அற்புதமாய் கடந்து வந்திருக்கிறத நான் நம்புறேன். பிரதர், கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை பெருக பண்றாரு. உங்க விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு விதைய கர்த்தர் இன்னைக்கு போடுறாரு. ஆமென். நம்பிக்கையை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப நாள் தேங்கின ஒரு நிலைமையில
நம்ம மனசை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி எதையோ ஒன்று யோசிச்சு என்னையே நான் கட்டி போட்டுட்டேன்னா, என்னையே நான் ஒரு சிறைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், எல்லா சிறையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆனால் நமக்கு நம்ம போட்டிருக்கிற சிறையிலிருந்து நம்ம தான் ரிலீஸ் ஆகி வரணும். யார்கிட்ட சாவி யார்கிட்ட இருக்குன்னா, நான் போட்ட சிறையினுடைய சாவி என்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. பிசாசு உங்களுக்காக போட்ட சிறையிலிருந்து சாவி அவங்க கையில் இருக்கிறனால பிடுங்கி உங்களை திறந்து விட்டுருவாரு. ஆனால் உங்களுக்கு நீங்களே வச்சிருக்கிற சிறைச்சாலையிலிருந்து வேற யாராலும் திறக்க முடியாது. யார் தான் திறக்கணும் சொல்லுங்க? நம்ம நிறைய பேருடைய சிறை பிசாசினால் உண்டான சிறை அல்ல. ஆண்டவர் உங்களை நிறைய பேரை சங்கிலி போட்டு உள்ள இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி கத்தர் பூட்டல்ல. நிறைய பேர் நமக்கு நாமே தான் நம்ம சிறையை வச்சிருக்கிறோம். நீங்க இருக்கிற சிறைச்சாலை உங்களுக்கு நீங்களே கட்டினது, அதில் பூட்டப்பட்டிருக்கிற பூட்டு உங்களுடையது. நீங்க தான் திறக்கணும், நீங்க தான் திறக்கணும். இந்த சிறை எனக்குரியது சொல்லுங்க சத்தமா. இந்த சிறை உங்களுக்குரியது அல்ல, இந்த சிறை உங்களுக்குரியது அல்ல. சிறையை நீங்களே கட்டிடாதீங்க, நீங்களே கட்டிடாதீங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தேக்க நிலை இரண்டாவது என்ன கொண்டு வருது அப்படின்னா, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். போதும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த மனுஷன் தேங்கிட்டான். ஒரு நாள் பெரிய பிரகாசமாய் பரவி பாய்கிற ஆறு தான், ஒரு காட்டாட்டு வெள்ளம். இது எங்கேயுமே நிற்காது, யாருக்காகவே பயப்படாது. எத்தனை பேர் முன்னாடி வந்து நின்னாலும் வந்து பாருங்கடான்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி தான் இந்த தேவ மனுஷன். அதான் காட்டாட்டு வெள்ளம்னா வெள்ளம், அப்படிதான் நிற்கவே முடியாது. ராஜாக்கள் நிற்க முடியாது, எவ்வளவு பெரிய யுத்த வீரனும் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி தான் இந்த தீர்க்கதரிசி. ஆனா இப்போ என்னமோ ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை ரொம்ப ஊண்டானதுனால இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தனக்குத்தானே ஒரு தேக்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. நான் இனி என்ன செய்யணும்? இவ்வளவு தூரம் என்ன பேசுறதுக்கு நீங்க விட்டுட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டீங்கல்ல, இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி எழுமணுமா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி சம்பாதிக்கணுமா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி உயிரோட வாழணுமா? அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த வார்த்தையினால காயப்பட்டாங்க, வார்த்தையினால காயப்பட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான். எதனால தேக்கத்தினுடைய நிலைமையில இருக்கிறாங்கன்னா, சிலர் பேசிட்டாங்கன்னாலே சிலர் அப்படியே தேக்க நிலைமையில கட்டப்பட்டு வாயிலே புறப்படுகிற சிலருடைய வார்த்தை பெரிய கட்டுகிற ஒரு கயிறு. அன்னைக்கு சிம்சோனை நேரடியான ஒரு கயிறுனால கட்டினாங்க. ஆனா சிம்சோன் தன்னுடைய சரீரத்துல தான் கயிறுனால கட்டப்பட்டதை தவிர, அவனுடைய மனசை அந்த லேடி அதுக்கு முன்னாடி வார்த்தையினாலே அவனை கட்டிட்டா. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகாதபடி வார்த்தையினாலே கட்டிட்டா. அவன் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது அவன் நச்சரிச்சு வார்த்தையினாலே கட்டிட்டான். சிலர் இன்னைக்கு எழும்பாம இருக்க காரணம், சிலர் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், சிலர் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு காரணம், வெளியே போகாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, வார்த்தை தான் காரணம். வார்த்தை தான் காரணம். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் வாழணுமா? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கணுமா? ஒரு உணர்வு வேண்டாம், பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாம், எனக்கு ஒரு மனசு இருக்கு தெரிய வேண்டாம். இதே சூழ்நிலை தான் இந்த மனுஷனுக்கு. அவ்வளவுதான், ஒரு தேங்கின நிலைமை. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கும்போது இந்த மனித ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் வாழ வேண்டாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாகணும். நீங்க தேக்கத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, சோர்வை கண்டினியூ பண்ணாதீங்க, முடங்கி படுத்து கிடக்கிறத கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப காலம் முடங்கிட்டீங்கன்னா அடுத்து எந்த மைண்டுக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்கன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு வாழ பிடிக்காத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. நீங்க எதை விரும்புவீங்க தெரியுமா? சாவ விரும்புவீங்க, மரணத்தை விரும்புவீங்க. நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? நான் யாருக்காக உயிரோடு இருக்கிறேன்? நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? நான் தான் எல்லா பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, நான் இனி சித்திர வேண்டியதான், நான் இனி சாக வேண்டியதான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மரணம் கத்தரா உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் உங்க மனசுக்குள்ள சாகணுன்ற விருப்பம் வரவே கூடாது. இயேசுவுக்காக சாகிறது சுலபம். இயேசுவுக்காக கேட்கல, துப்பாக்கி இங்க வச்சு இயேசுவை மறுதளிக்கிறியா இல்லையான்னு கேட்டோன்னே, நான் எல்லாம் ஒன்றும் மறுதளிக்க மாட்டேன், சுட்டா சுட்டு போயா அப்படின்னு கேட்டு ஒரே நிமிஷத்துல செத்துடலாம்.
ஆனால் எது கடினம்னா இயேசுவுக்காக வாழ்கிறது தான் கடினம். நம்ம இயேசுவுக்காக மரிக்க துணிகிறது மட்டும் இல்லை, இயேசுவுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இயேசுவுக்காக நீங்கள் வாழணும். இயேசுவுக்காக நீங்கள் வாழணும். இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தான் சாக வேண்டும் என்று கோரி செத்துறேன், நான் செத்துறேன். அதான் இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகள் தான் அவங்க பரலோகத்தை விரும்பணும். ஆனால் எதை விரும்பக்கூடாதுன்னா சாவை விரும்பக்கூடாது, பரலோகத்தை விரும்பலாம். இன்னைக்கு நம்ம இங்கே கண்ணை மூடுனா நாளைக்கு கத்தர் கண்ணை மூடுனா அடுத்த நிமிஷத்தில் என் ஆத்மாவை பரதேசிக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க. ஆனால் கத்தரிடத்தில் கேட்கணும், எனக்கு தீர்க்காயுசை தரணும், எனக்கு தீர்க்காயுசை தரணும். நீங்கள் ரொம்ப தீர்க்காயுசோடு வாழணும். அவன் நான் ஜெபிக்கிறேன் என்ன அப்படின்னா, உங்களை சிலரை அடக்கம் பண்ணும்போது 100 வயசில் அடக்கம் பண்ணணும். எத்தனை வயசில்? நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது திடீர்னு டக்குன்னு நம்மளை நினச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணோன்னா, பிரதர் உங்களுக்கு 100 ஆயுசு பிரதர். உடனே நீங்கள் இங்கே இருக்கிற ஆயுசே நமக்கு எதுக்கப்பா 100 ஆயுசு? 100 வயசு வரை 100 வயசு வரைக்கும் கத்தர் உங்களுக்கு கொடுத்தா வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டால் 70 வயசுக்கு மேலே இருக்கிற எத்தனை பேர் வாழ்வோன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் நான் வாழ்வேன் பாஸ்டர், எனக்கு 100 வயசு கொடுத்தா கூட வாழும்? நிறைய பேர் கொஞ்சம் அனுப்பி விடுங்க பாஸ்டர் ஜோம் பண்ணி, நமக்கு இந்த உலகத்தில் பாரமாக இருக்கிறோம் எல்லாருக்கும். நீங்கள் யார் சொன்னால் நீங்கள் பாரம்னு? நீங்கள் யாருக்கு வேணாலும் பாரமாக இருக்கலாம், ஆனால் இந்த திருச்சபைக்கு நீங்கள் தான் தூணு. நீங்கள் பாரம் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு பாரம் இல்லை, நீங்கள் ஊழியத்திற்கு பாரம் இல்லை, நீங்கள் ஊழியக்காரனுக்கு பாரம் இல்லை. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால தான் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது. உங்கள் கண்ணீர் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுது. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாம்னு நினைச்சாருன்னா கத்தர் என்னைக்கோ உங்களை எடுத்திருப்பாரு. நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் கத்தர் உங்களை உயிரோட கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஜீவன் இந்த ஜீவன் இருக்க வேண்டாம்னு நினைச்சாருன்னா அடுத்த நிமிஷம் எடுத்து போடும். பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம ஏதாவது எறும்பையோ இல்லை ஒரு கரப்பாம்பூச்சியோ நீங்க மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரப்பாம்பூச்சி நீங்க மிதிச்ச உடனே என்ன பண்ணாது? சாகாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? துடிச்சிட்டே இருக்கும். நான் கரப்பாம்பூச்சியை மிதிச்ச உடனே அது சாகலை. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்படியே தலைகீழ கவுந்து அது ரொம்ப காலையும் கையையும் போட்டு அடிச்சுட்டே இருக்கோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆகி போச்சு. எப்பா தெரியாமல் நான் உன்னை மிதிச்சிட்டேன், என்ன பண்ணுறது? நீ இன்னும் எப்படின்னாலும் நீ சாகத்தான் போகிற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ட்ரை பண்ணி செத்து போகுது. நீ அவ்வளோ நேரம் துக்கத்தை அனுபவிச்சு சாகிறத விட இன்னொரு மிதியை மிதித்து உன்னை சாகடிச்சிடறேன் அப்படின்னு சாகடிச்சிட்டேன். எனக்கு அப்படி தோணுச்சு. என்னன்னா, சரி இது எதுக்காக கஷ்டப்பட்டு, இது நீ கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் 1 மணி நேரம் தாண்டி கஷ்டப்பட்டு எதுக்கு சாகுது? இப்போவே செத்துருப்பா, நீ கொஞ்ச நேரம் கஷ்டப்படாமலாவது இருப்பியே அப்படின்னு அது நான் நினச்சேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் வேண்டான்னு நினைச்சா ஆண்டவர் உடனே எடுத்துருவார். பாருங்க, யோபுக்கு எல்லாத்தையும் பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுத்தாருல. சொத்து வேணுமா எடுத்துக்கோ அப்படின்றாரு. என் பிள்ளையினுடைய சரீரத்தினுடைய பலன் வேணுமா எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. என் பிள்ளை நேசிக்கிற அவங்களுடைய பிள்ளை வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வேலைக்காரனுடைய அந்த அவதூறான பேச்சை கேட்கணுமா பண்ணிக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ. ஆனா லாஸ்ட்ல ஒன்றை மட்டும் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பிள்ளையினுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் பிள்ளைக்கு ஜீவன் வேணும். அந்த ஜீவன் நான் வைத்தது. அந்த ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் இழந்ததை திரும்ப தருவேன். அவனை மறுபடியும் நான் அதே சூழ்நிலையில கொண்டு வருவேன். அதே உயர்வை நான் அவனுக்கு தருவேன். நீங்க யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க கேட்கலாம், எனக்கு ஜீவனை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க? அதையும் எடுத்திருக்க வேண்டியதுதானே ஆண்டவரே? எல்லாத்தையுமே என்ன விட்டு எடுத்திருக்கீங்களே, என்னுடைய ஜீவனை எதுக்கு வச்சிருக்கீங்க? கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறாரு. நீங்க இழந்த அத்தனையும் அவர் திரும்ப கொடுக்கிறதுக்காக தான் இத்தனை நடந்தும் அந்த ஜீவன் உங்களை விட்டு போகல. அந்த ஜீவனை நீங்க மாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவன் நீங்க எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாழணும், நம்ம எல்லாரும் வாழணும். ஆமே. நான் இப்பவே காலையினுடைய பிரசங்கம் பண்ணும்போதே ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே ஒரு 100 வயசு வரைக்கும் நான் அடக்கம் பண்ணக்கூடிய கிருபையை தாங்கப்பா. 100 இயர்ஸ் இவங்க 100 வயசுல 90 வயசுல ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவோம், 100 வயசுல உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவோம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன், ஒருத்தருக்கு 96 96 வயசு. உடனே நினைச்சேன், எப்படியாவது இவர் 100 வயசு பார்த்துட்டாருன்னா. பார்த்தா 96 வயசுல சர்ச்சுக்கு உள்ளே வராங்க,
அன்னைக்கு வந்து ஃபேமிலியாக சர்ச்சில் பலிபீடத்தில் விட்டு ஜெபம் பண்ணுறோம். அந்த வாரம் அவருடைய நாள். ஃபேமிலியாக வந்து சர்ச்சில் வந்து நிற்கும்போது சொல்கிறோம், எல்லாரை விட சர்ச்சில் இருக்கிற எல்லாரை விட அவருக்கு தான் வயசு, ஐயாவுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே முடிச்சோடனே எல்லாருக்கும் இப்படி கை காமிச்சாரு. அந்த கை காமிக்கிறது தான் அவருடைய வார்த்தைன்னு எனக்கு தெரில. அவ்வளோதான், கை காமிச்சிட்டு போனார். 2 days ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போயிட்டார். சந்தோஷம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, கடைசியாக வந்து நின்று. அதான் சில பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவரோட நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மரணத்தை ஆண்டவர் வந்து முன்கூட்டியே வந்து ஆண்டவர் அவங்களை ஆயத்தப்படுத்துறாரு, சொல்றாரு. அதனால நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சுகத்தோட கர்த்தர் பாதுகாப்பாராக. நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க நல்லா வாழணும், நீங்க தேவை, நீங்க உயிரோட இருக்கணும் சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுங்க. அந்த இதுக்கு முன்னாடி வந்து நான் சாகணும்னு நினைச்சவங்க தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஏசப்பட்ட சொல்லுங்கள், நான் சின்னது தவறு ஆண்டவரே, நான் சாகக்கூடாது, நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற வயசு வரைக்கும் தீர்க்காய்சோடு நான் வாழணும் சொல்லுங்கள் எல்லாருமே. ஏசப்பா, ஏசப்பா, என் தகப்பன் சுகத்தோடு வாழணும், என் தாய் சுகத்தோடு வாழணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்குற எந்த அம்மா, எந்த அப்பா ரொம்ப வருத்தத்தோட, எந்த சிஸ்டர், எந்த பிரதர், நான் எதுக்கு உயிரோட வாழ்கிறேன்? இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன், இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன், நான் வாழலைன்னா யார் என்னை கேட்க போறா, நான் செத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லைல்ல உயிரோடு இருந்து ஆண்டவரே. அந்த மாதிரி நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ தேவனுடைய கரம் அவர்கள் மேலே வைக்கப்பட்டு அந்த தேக்கத்தினுடைய நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி அந்த மரண பயங்கள், அந்த மரண திகில்கள், மரண வாசனைகள் இயேசுவின் நாமத்தினால அவர்களை விட்டு இப்பொழுது ஓடி போவதாக. மோசேக்கு 120 வயசுல கண்கள் இருளுடையல்ல, பலன் குறையவில்லை. அந்த பலன் என் தகப்பனாருக்கு, அந்த பலன் என் தாயாருக்கு இப்ப தந்து இயேசுவே தீர்க்காயுச கர்த்தர் தாருங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஜெயிச்சவங்க, தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி எல்லாம் வந்து சோத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நமக்கு சோறு இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே ஓடாது. சோறை பார்த்தா தான் நமக்கு வந்து நிம்மதியாக வரும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் பாருங்கள், நல்ல ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, கோதுமை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க, உடம்பு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அரிசியல் சாப்பாடை குறைச்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஜெயிச்சதுனால ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம நிறைய வருஷம் உலகத்தில் என்ன பண்ணணும், நம்ம வாழணும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்குது. அவருடைய வருகை வரைக்கும் நீங்கள் வாழணும், அவருடைய வருகை வரைக்கும் நீங்கள் வாழணும். முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஏசப்பா, 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 ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு தீர்க்க ஆயுசை கொடுங்க ஆண்டவரே. சாகணும்னு யார் மனசுல நினைச்சாலும், நான் ரொம்ப நாள் உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும், அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு மாற்றி அவர்கள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவங்க இருதயத்துல கர்த்தர் அவர்களுக்கு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த தேங்கின நிலைமையினால வருகிற ஆபத்து வாசிக்கலாம். அந்த 1 ராஜாக்கள் அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமேன். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்திருந்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேங்கின நிலைமைக்கு நம்ம வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டோம்னா, இப்போ இவனுடைய மனசு வந்து என்னாச்சு அப்படின்னா ஒடுங்கி போய் கிடக்கிறது, சோர்வாயிடுச்சு, இவன் முடங்கி போனான். இப்போ முடங்கி போய் படுத்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தரே என்ன பண்றாருன்னா, ஒரு தூதன் வந்து அவனுடைய தலைமாட்டில், நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், கர்த்தருடைய ஒரு அப்பொழுது அவன் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. உடனே அவன் என்ன பண்றான், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப, எதுக்கு சோறு வச்சாங்க, எதுக்குடா இப்ப உனக்கு சோறு? இல்ல, ஒரு தூதன் கேட்டிருந்தான்னா என்ன கேட்டிருப்பாரு? ஆண்டவர் வந்து தலைமாட்டில் அழகா சுட 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 தழலிலே சுடப்பட்டது. எப்பவுமே வந்து கேஸ்ல செய்யறதுக்கும் வெயில செய்யறதுக்கும்
வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க எண்ணெயில போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கும் விறகுல சுட்டு அப்படி எடுக்கிறதுக்கும் டேஸ்ட் இருக்கும் பாருங்களேன். தழலிலே சுடப்பட்ட அடை அப்படின்னா தந்தூரி. ஒரு நல்ல ரொட்டி, தந்தூரி ரொட்டியை எங்க வச்சு வரட்டி எடுக்கிறாரு? தழலில சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு இப்ப அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணு, சாப்பிடு. சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி தூங்குறதுக்கு வைக்கல. எதுக்கு வச்சாரு? சாப்பிட்டு எந்திரிச்சு போடான்னு வைக்கிறதுக்காக வச்சிருக்காரு. ஆனா சார் என்ன பண்ணிட்டாரு? பசி நான் எந்த அளவுக்கு விரட்டி பாருங்க. தழலிலே சுடப்பட்ட அந்த அடையும் சாப்பிட்டு தண்ணீரையும் குடிச்சிட்டு திரும்ப அவ்வளவுதான் படுத்து தூங்கிட்டாரு. இரண்டாம் விசை. சரி, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல? கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி திரும்பவும் என்ன சொல்றாரு? திரும்பவும் அவன் என்ன கொடுக்குறாரு? ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு நீ ஓடல, இன்னும் எழும்பல, இனி உனக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்கல. சரி, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, காலையில 9 மணிக்கு டிஃபன் கொண்டு கொடுத்துருப்பாரு. டிஃபனை கொடுத்து இவன் எந்திரிச்சிருவான்னு பார்த்தா இவருக்கு இருக்கிற சோர்வுல டிஃபனை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு? படுத்துட்டாரு. இப்ப எப்ப பாக்குறாரு? மத்தியானம் பாக்குறாரு. காலையிலே நீ சாப்பிட்டே இன்னும் வேலை செய்யல, 3 மணிக்கு தரேன்னு சொல்லல, மத்தியானமாச்சுல அடுத்த வேலை சாப்பிடணும்லன்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இப்போ வெறும் போஜனம் மட்டும் கொடுக்காம அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை தட்டி எழுப்பி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு, நீங்க ஒடுங்கி போயிருக்கீங்கன்னு நினைச்சு ஆண்டவர் சின்ன சின்ன அற்புதத்தெல்லாம் உங்களுக்கு செஞ்சது உண்மை. உங்களை எழுப்புறதற்கு ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தாரு. முடங்கி போய் கிடக்கிற உங்களை எழுப்புறதற்கு ஆண்டவர் சிறு 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 சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சாரு. ஆனா நீங்க அதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுட்டு அப்படியே அந்த சோர்வுக்குள்ளே இருந்தீங்க, அப்படியே அந்த அந்த இடத்துல கட்டப்பட்டே கிடந்தீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு இந்த சரியான இந்த டேட்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா தூங்கு, நீ நல்லா இருக்கிறத நான் விரும்புறேன். ஆனா இப்போ உனக்குள்ள ஒரு வார்த்தையை வைக்கிறேன். நீ இந்த இடத்துல தேங்கி போய் கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். வாலிப தம்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தங்கச்சி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சாப்பிட்டு 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 திரும்ப திரும்ப அங்கேயே இருக்காத, அங்கேயே கட்டப்பட்டு இருக்காத, அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்காத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ எழும்பிதான் ஆகணும். நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த தேங்கின நிலைமை மூன்றாவது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எவ்வளவுதான் உங்களை தட்டி எழுப்பணும்னு நினைச்சாலும் இந்த சோறு உங்களை அழுத்திட்டே இருக்கும். நீங்க இதுலயே இருந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்தாலும், எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும், வாய்ப்பை விட சோர்வு மேலோங்கி நிற்கிறதுனால உங்களை என்ன பண்ணிடாதுன்னா எழும்ப விடாது. நீங்க இருக்க 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 உங்களை டவுன் பண்ணிட்டே போகும். நீங்க எழும்பாம இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் டக்குன்னு உங்களை எழுப்புவாருன்னு நினைக்காதீங்க. நீங்க எழும்பாம இருக்கிற நாள் வரைக்கும் கீழே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா எழும்புகிறதுக்கு இன்னைக்கே முயற்சி எடுங்க. ஆண்டவர் உங்களை 2ஆம் தரம் கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் 2ஆம் தரம் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னை தடுத்து நிறுத்துகிறதற்கு யாரால் முடியும்? உன்னை கட்டி அணை போடுவதற்கு யாரால முடியும்? உன்னை ஒடுப்புவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுப்பது இல்லை, ஒருவருக்கும் நான் இடம் கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாதத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் தோணுச்சோ, திருச்சபையில இருக்கிற மக்கள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.